அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவான குணநலன்கள் என்ன? ஃபர்ஸ்ட், இவங்களுடைய குவாலிட்டி புதனுடைய ராசியா இருக்கிறதால ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. யாரை பார்த்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு முக வசீகரம் இருக்கும். அடுத்து, கன்னிராசியில எப்பயுமே ஒரு புரிதல் இருக்கும். யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு இந்த டேலண்ட் நல்லா இருக்கு, இவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா பழகுறாங்க, இவங்க நல்லா அழகா இருக்காங்க, இவங்க நல்லா ஆற்றலோட இருக்காங்க, இவங்க கிட்ட இந்த திறமை இருக்கு. இதெல்லாம் புரிதல் தான் இந்த கன்னி. கன்னினா பிற விஷயத்த புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எதெல்லாம் அவங்க டேலண்டா இருக்காங்க, அவங்க லைஃப்ல ஒரு சவால் வரணும், ஒரு சேலஞ்ச் இருக்கணும். என்னை எதிர்த்து ஒருத்தன் நிக்கிறான், எனக்கு ஒருத்தவன் டஃப் கொடுக்குறான் அப்படின்னா அப்பதான் அவங்களுடைய ஆற்றல் வெளியே வரும். அப்ப அவங்களுக்குள்ள இருக்க எல்லா எனர்ஜியும் கொஞ்சம் சைலண்டா இருக்கும். அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. அப்படியே சாந்தமா இருப்பாங்க, குவைட்டா இருப்பாங்க, இருக்கிற இடமே தெரியாது, அது மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அமைதியா அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது வெளுத்து வாங்குவாங்க. இதுதான் கன்னியோட ஸ்பெஷல் குவாலிட்டி. கன்னி அப்படின்னா பாக்குறதுக்கு சாந்தமா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள திறமை இருக்கிறது எப்ப தெரிய வரும்னா, எப்போ அவங்களுக்கு ஒரு சவால் அப்படிங்கிற இடம் வருதோ அப்பதான் அது வெளியே வரும். இதனாலதான் கன்னியில பிறந்தவங்க நிறைய பேரு ஏஜென்சி நடத்துறது, சிபிஐ ஆபீசரா இருக்கிறது, பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் ஒரு ஆற்றலோட, அதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கன்னிக்கு உண்டு. யாருமே கண்டுபிடிக்க முடியல ஒரு விஷயம் எல்லாரும் முன்னோக்கி போறாங்கன்னா இவங்க ரிவர்ஸ் ஆங்கில போய் அது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இவங்க ரொம்பவே டேலண்ட். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸிங்கு இது மாதிரி எதனா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றது, போர்க்கலைகள் செய்கிறது, அப்படி இல்லைன்னா கத்தி சுடுறது, அம்பு விடுறது, இதெல்லாம் இயல்பாவே இந்த கன்னி ராசிக்கு உண்டு. ஏன்னா இவங்க காலச்சக்கரத்துல 6வது ராசியா இருக்கிறதால போர்க்களம், போட்டி, சண்டை, நடனம், நாட்டியம், இசை, சங்கீதம் இதெல்லாம் கூட வரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சேலஞ்சு தானே. இப்போ 2 பேர் ஒரு காம்படிட்டிவா ஒரு டான்ஸ் பண்றாங்கன்னா அங்க ப்ரூவ் பண்ணணும், நான் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. நான் தான் பெஸ்ட் அப்படிங்கறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சவால் வேணும், அதுக்கு ஒரு மேடை வேணும். பெண்களாக இருந்தா சமையல், கோலம் போடுறது இந்த மாதிரி போட்டிகள்லயும் அவங்க இறங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, கற்பனை, புரிஞ்சுக்கிற சக்தி, குயிக்கா ஒரு விஷயத்த அக்யூரேட்டா இது இப்படி அடிச்சா அது அங்க போய் சேரும் அப்படிங்கிற ஒரு வித்தை தெரிந்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள். சோ கன்னியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன, சூட்சும அறிவு எப்பயுமே வேலை செய்யும். கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. இவங்க குடும்ப வாழ்க்கையில அப்பா அம்மா உறவுகள்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ரொம்ப பாசமானவங்க. எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க, ஆனா கொஞ்சம் அன்பா இருப்பாங்க. அம்மா அப்பா அடிச்சாலுமே அன்பா இருப்பாங்க. இவங்க கன்னிக்கு உண்டு. இவங்க நண்பர்கள் இடத்துல எப்படி இருக்காங்க, இவங்க சீக்ரெட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப். என் ரகசியம் நான் வெளியே சொல்ல மாட்டேன், ஓ ரகசியத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நண்பர்கள். இவங்க நட்பு வட்டாரங்கள் கூட பெண்களுக்கு அப்படியே ரகசியத்தை வெளியே சொல்லாத அளவுக்கு, என்னுடைய ரகசியம் ஃபுல்லா உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் விரும்புவாங்க. எல்லார்கிட்டயும் பழகுவாங்க. ஏன்னா சோசியல் லைஃபை விரும்பக்கூடியவங்க தான். ஆனா எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இப்போ க்ளோஸ்டா யார்கிட்டயாச்சும் தான் இருப்பாங்க. யாரையும் பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க. அப்படியே பகைச்சாலும் இவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னா வெளியே வேற மாதிரி ரியாக்ஷன் வரும். அவங்களுடைய ஆழ் மனசு உணர்வுகளை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியவும் காட்ட மாட்டாங்க. அந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இப்போ சின்னம்னா நேரா பேசுறாங்க இல்லையா, ஆனா கண்ணி அப்படி கிடையாது. எல்லாத்தையும் சுத்தி வளைச்சி ஒரு மாதிரி கேம் மாதிரி கிரியேட் பண்ணி தான் அந்த வார்த்தையே வெளியே வரும். ஸோ சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு பலன் இந்த கன்னிக்கு இருக்கு. கன்னி இன்னொன்னு என்னன்னா, ஒரு காரியத்தை கையில கொடுத்துட்டீங்க, இதை முடிக்கணும் அப்படின்னா எக்ஸலண்டா பண்ணி முடிப்பாங்க. அதுல எந்த தங்கு தடையுமே இருக்காது. அதை எப்படி பிளான் பண்றது, அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது, அத்தனையுமே கச்சிதமா பிளான் பண்ணி முடிப்பாங்க. கன்னிக்கு இதுல ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட். சேல்ஸ், மார்க்கெட்டிங், சினிமா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கன்னி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. மீடியாலையும் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கு. சாஃப்ட்வேர் இந்த விஷயத்திலும் இவங்க டெக்னிக்கல் எல்லாத்துலயுமே இவங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு அலர்ட்டா இருப்பாங்க.
ஆபத்து வந்துருமா, எதிரிகள் வருவாங்களா, பிரச்சனைகள் வருமா, எதனா ஆயிடுமா, நம்ம என்ன பண்ணலாம், பணம் சேர்க்கலாமா, இல்ல ஆட்களை சேர்த்து வைக்கலாமா, நம்ம ரெடியா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருந்துகிட்டே இருக்கும். ஹெல்த் கான்சியஸ் எப்பயுமே கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க, பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. இதெல்லாம் கன்னிராசிக்கு உண்டு. கன்னியோட உடல் வந்து அப்படியே வில் மாதிரி வளையக்கூடிய உடல்வாகவும் இவங்களுக்கு அமைச்சிருக்கும். எவ்வளவு பருமனா இருந்தாலுமே நல்லா வளைவாங்க. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டர் தான். இது வந்து மற்ற ராசிகளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. வெளியில பேசுறது ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ள வந்து வேற விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மல்டிபிள் தாட்ஸ், நிறைய யோசனை ஒரே நேரத்துல இவங்களுக்கு இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. சரி, இவங்களுடைய ஃபேமிலி லைஃப், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் கன்னிராசியில சேர்ந்தவங்க பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா வாழ்றதே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய குணநலன்கள், இவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இவங்களுடைய எண்ண அதிர்வுகள் இதை உணர்ந்து புரிஞ்சிக்க பார்ட்னர் கிடைக்கிறது இல்லை. ஸோ கன்னிக்கு ஒருவேளை ஒரு கன்னிராசி அமைஞ்சாலும், ஒரு புதன் ஆதிக்கம் இல்ல சுக்கிரனோட ஆதிக்கம் ராசி அமைஞ்சாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஒருவேளை சில பொருந்தாத ராசிகள் அமைஞ்சா டோட்டல் அவுட். பட் ரொம்ப பொறுமைசாலி, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவங்க கன்னிராசி. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். கன்னிராசி பெண்கள் பார்த்தோம்னா ஃபேமிலி லைஃப்ல வந்து எவ்வளவு முடியுமோ வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் அவருக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வழி நடத்திட்டு போவாங்க. இவங்க வேலையை இவங்க கரெக்டா செய்வாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு. பணக்காரர்களா வாழ்றதுலயும் ஆர்வம் உண்டு. நல்ல ஒரு தந்திரவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சூப்பரா அவங்க டீல் பண்ணுவாங்க. இந்த காரியத்தை இப்படி அடிச்சா நகரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு விஷயத்த அவங்க ஈஸியா டீல் பண்ணுவாங்க. கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு ஹைலைட்டிங் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்ண முடியுமோ அப்படி முடிச்சிருவாங்க. இப்போ வந்து இவங்கள பார்த்து இந்த வேலை முடியுமா அப்படின்னா அந்த காரியத்தை கரெக்டா செய்வாங்க. நேரம் பார்த்து சமயம் பார்த்து ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடியவங்க. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த டைம்ல பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த டைம்ல கரெக்டா பண்ணுவாங்க. அது கண்ணிக்கு தெரியும். முன்கூட்டியே ஆலோசனை பெறக்கூடியவங்க. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே இதை வந்து அவங்க கேட்டு ரெடியா இருப்பாங்க, தயாரா இருப்பாங்க. ஒரு அலர்ட். சரி, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, பர்சனல் லைஃபா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய அஃபிஷியல் லைஃபா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எது வந்தாலுமே அதுல இருந்து உடனே வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப குயிக்கா இருப்பாங்க, ஃபாஸ்டா இருப்பாங்க. இதுவும் கன்னியோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கன்னிக்கு இவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய தொழில் அப்படின்னா எல்லா துறைகளையும் இவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க என்னன்னா சுதந்திரமா இவங்க எங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு டாஸ்க் எப்போ கையில கொடுக்குறாங்களோ அப்பதான் இவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கரியர்ல இருக்காங்க. ஒரு ஜாப்ல கூட இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா பிடிக்காது. ஒரு செட் ஆஃப் ஒர்க் கொடுத்தாச்சு முடிச்சிருக்குன்னா முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அவங்க வந்து இரிட்டேட் ஆகி பண்ண மாட்டாங்க. ஆனா அடிப்படையா திறமையாக தான் இருக்காங்க. தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க, தேவையில்லாம பேசவே மாட்டாங்க. கொஞ்சம் ஜோக் டைப்ல இருக்கு, ஆனா வந்து அனாவசியமா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. விஷயத்த நல்லா உள் வாங்கிப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு உண்டு. இவங்க வந்து ரொம்பவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா அங்க சவால், எனக்கு போட்டியா இன்னொருத்தவங்க இருக்காருன்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஷைனிங் ஆகுறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து இவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்டின்றப்போ ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அங்க சவால். அப்போ சவால் வர இடத்துல அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. பிசினஸ்லயும் அப்படிதான். டஃப்பா காம்படிஷன் இருந்தா அங்க உள்ள நுழைஞ்சு அவங்க வெற்றி பெறாங்க. ஒரு ஜாப், ஒரு ஒர்க்ல கூட பல பேர்கிட்ட கொடுத்துருக்க அந்த ஜாப், அந்த ஸ்டைல் வந்து யார் பெஸ்ட் அச்சீவர் அப்படின்ற இடத்துல கண்டிப்பா இவங்க கன்னி தான் முதல்ல வராங்க. அப்புறம் ஹெல்த் லைஃபை பொறுத்த வரைக்கும் கன்னி வந்து இவங்களுக்கு வந்து அதாவது இடுப்பு இது மாதிரி இடத்துல மட்டும் இவங்க நோய்கள்ல ஃபேஸ் பண்றாங்க. கண்ணிக்கு இது மாதிரியான உடல் உபாதைகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ உடல் உபாதைகள்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே கரெக்டா டைம்க்கு சாப்பிடணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா இவங்களுக்கு வந்து தென்கிழக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர், கிரே கலர்,
அப்புறம் கிரீன், இது கூட இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். 12 ராசியிலேயே விசித்திரமான குணங்கள் கொண்டவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. இவங்க இப்படிதான் கெஸ் பண்ணவே முடியாது. எப்படி வேணாலும் தன்னுடைய இயல்ப தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குவாங்க. ஒரு மாதரசம் மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள் படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள் தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.